ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மந்திரம் பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச மந்திரம் கோரக்நாத் ஜி அப்படின்றவரோட மந்திரம். இவரோட கதை அப்படின்றது என்னென்னா, மச்சேந்திரநாத் அப்படின்ற ஒரு யோகி இருக்கார். அவர் வந்து ஒரு லேடி வீட்டில் போயிட்டு, ஏன்னா சிவன் அடியார்கள் இல்லையா, அவர் வந்து சிவனோட இன்கார்னேஷன்னு சொல்லுவாங்க, சிவனோட ஸ்வரூபம். ஸோ அவர் வந்து சாப்பாடு கேட்குறாரு ஒரு லேடி வீட்டில். அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட குழந்தையே இல்லை. சாப்பாடு கையில் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எல்லாருமே என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க வார்த்தையாலன்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த மச்சேந்திரநாத் யோகி இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாம்பல் பை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு உள்ளே கை விட்டு சாம்பல் வந்து கொடுத்து, இதை நீ சாப்பிடு, உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து அந்த லேடியை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம தான் வந்து இறந்து சாம்பல் ஆக முடியும், சாம்பல் சாப்பிட்டா எப்படி குழந்தை வரும் அப்படின்றாங்க. இவங்க வந்து அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து பின்பக்கமாக வீட்டில் அந்த காலத்துலலாம் காஞ்ச இலைகள்லாம் வச்சுருப்பாங்க, மேன்யோருக்கு வச்சுருப்பாங்க, அந்த உரம் போடுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க, தமிழில் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிட் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய, அதாவது அந்த ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஒரு 10 அடி 20 அடி ஆழத்தில் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதில் ஃபுல்லாக காஞ்ச இலைகள், குப்பை எல்லாமே போட்டு வைக்கிறாங்க. அதில் போய் போட்டுறாங்க இந்த சாம்பலை. 12 வருஷம் கழித்து அவர் வராரு, அதே யோகி வராரு, மச்சேந்திரநாத் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அந்த லேடி சாப்பிடல, அதாவது தூக்கி போட்டுட்டாங்களே. இந்த லேடிக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இவங்க வந்து யாருன்றது தெரியல. யோகி வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகிருக்கும், 12 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் யார் அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் மச்சேந்திரநாத், எங்கே உன் பையனை கூப்பிடு, நான் உனக்கு சாம்பல் கொடுத்து 12 வருஷம் ஆயிருக்கும், நீ சாப்பிட்டு, பையனுக்கு 12 வயசு ஆயிருக்கும், நீ கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தது வந்து நான் சாப்பிடவே இல்லை, நான் வந்து குப்பையில் போட்டுட்டேன், அதாவது மேன்யூர், அந்த உரம்லாம் போடுற ஒரு குப்பை தொட்டியில் நான் போட்டுட்டேன். குப்பை தொட்டி தான் அது கிட்டத்தட்ட, அதை வந்து நம்ம சொல்கிறதுல தப்பு கிடையாது. இங்கிலீஷில் டீசெண்டாக கொஞ்சம் ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த குப்பையில் போட்டுட்டாங்க. அப்புறம் மச்சேந்திரநாத் வந்து அந்த யோகி இருக்கார் இல்லைங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இதை தோண்டுங்க, உள்ளே இருக்க குப்பையெல்லாம் முதல்ல வெளியே எடுங்க அப்படின்றாரு. அப்போ அந்த குப்பையில் தோண்டுனா உள்ளே இருந்து வராரு 12 வயசு குழந்தை வந்து உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அதுதான் கோரக்நாத். ஸோ இவரையும் வந்து சிவனோட அம்சமாக தான் சொல்கிறாங்க, இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் சிவான்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட மந்திரத்தை தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இதிலேருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து அவரோட சக்தி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நான் ரொம்ப வியர்ந்து பார்த்த ஒரு கதை. ஏன்னா நான் வந்து எப்போவுமே நிறைய ஹிஸ்டரி படிப்பேன், இந்த மாதிரி எப்படி பீப்புள் வந்து சிவனுக்கு டிவோட் பண்ணிக்கிட்டாங்க, காளிக்கு எப்படி டிவோட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இப்போ அந்த 12 வயசு குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்களா, எடுத்த பிறகு மச்சேந்திரநாத் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அந்த குழந்தைய என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு 12 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து அழுகுறாங்க, என்னோடய குழந்தை இது அப்படின்னு. அவங்க சாப்பிட்ருந்தாலும், அந்த சாம்பலை சாப்பிட்டு இவங்க குழந்தை பெற்றிருந்தாலும் அவர் கூப்பிட்டு போயிருப்பார். சாப்பிடாம ட்ராஷ் கேனில் குப்பை தொட்டியில் இருந்ததுனாலையும் அவர் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ 12 வயசு அந்த குழந்தை தோண்டி எடுக்கும் பொழுது, அந்த குப்பையெல்லாம் வெளியே எடுக்கும்போது அந்த குழந்தை உள்ளே உட்காந்துட்ருக்கு. ஸோ அவர் தான் கோரக்நாத் ஜி. அதனால் இவரோட மந்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம நினைப்போம் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவ்வளோ வாழ்க்கையில் வந்து முன்னேறுறாங்க, எல்லாத்துலேயுமே அவங்க ஃபஸ்ட்டாக இருக்காங்க. எப்போவுமே வந்து லைஃப்பில் முன்னேறினவங்கள தான் பார்க்கணும், முன்னேறாதவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம நார்த் இண்டியன்ஸ்னாலே வடக்கன்ஸ், அவங்க பாவர்ட்டி லெவலில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் தெய்வத்தை வச்சு மேலே வந்தவங்க கோடி பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் நடக்கணும், என்னோடய லைஃப்பில் மாற்றம் அப்படின்றது ஒன்றே இல்லை, ஒரே மாதிரியே என் லைஃப் போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லுங்கள். எனக்கு இந்த மந்திரம் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் எழுத தெரியல, எனக்கு தமிழில் எழுதுறது, அப்புறம் நான் எங்கே ஹிந்தியை தமிழில் எழுதுறது. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் மந்திரத்தை அப்படியே சொல்கிறேன், நீங்களும் அப்படியே சொல்லிட்டு வாங்க. ஓம் கோம் கோரக்ஷநாதாய வித்மஹே சூன்ய புத்திராய தீமஹி தன்னோ கோரக்ஷ நிரஞ்சன பிரச்சோதயாத். ஓகேங்களா, இதுதான் மந்திரம். அதே மாதிரி இப்போ இந்த பூஜை வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஒரு வளர்பிறை அன்னைக்கு இவரோட படம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை சிவன் படம் இருந்தாலும் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 9 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் நாள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.
அதே மாதிரி எனக்கு வந்து ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் மலையாளிஸ் கிட்ட தான் முக்கால்வாசி பழகிறது பேசுகிறது எல்லாமே. நார்த் இண்டியன்ஸ் கூட நம்ம ஊரில் அவ்வளோவா இல்லைல்ல, இருப்பாங்க, மேபி எனக்கு தெரியலையா இருக்கும். அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு பணிக்கர்கிட்டயோ ஒரு மலையாள நம்பூதிரிக்கிட்டேயோ போயிட்டு நான் வந்து எதிரியை இப்படி அழிச்சிடுவேன், நான் இவங்கள காலி பண்ணிவிடுவேன், அவங்கள காலி பண்ணிவிடுவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளை வந்து என்றைக்குமே தாழ்த்தி தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து என்றைக்குமே எதிரி அழிக்கிறதுல வந்து எஃபர்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க அறிவை யூஸ் பண்ணி அவங்க பக்தி அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிவோஷன், கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை, அந்த பூஜை முறைகளை தான் அவங்க ரொம்ப நம்புவாங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் அது. அதனால் எப்போவுமே வந்து எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டை விட உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும், தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நெருங்கணும்னு நினச்சாங்கனாலே உங்களுக்காக அந்த தெய்வம் வந்து இறங்கி வந்து பண்ணும். ஸோ இதை தான் மலையாளிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மலையாள மாந்திரிகம் வந்து உலகம் முழுக்க பேசப்படுறதுக்கான ரீசன் என்னென்னா இதுதான். ஸோ நம்மளும் வந்து அவங்க மலையாளியாக இருந்தானே, ஹிந்தியாக என்ன, தெலுங்காக இருந்தால் என்ன, நல்ல விஷயங்களை யார்கிட்ட இருந்து வேணால் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதில் போடுற மந்த்ராஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாந்திரிகம் படிக்கும் பொழுது எதிரி அழிக்கிறதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க தெய்வத்தை நம்பி தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க மனசால் நினச்சாலே நடக்கும். ஸோ இந்த மந்திரத்தை வந்து உங்களோட லைஃப் மாறணும், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும், என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு 9 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மந்திரம் சொல்லிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி மந்திரம் சொல்லுங்கள். காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 9 வாட்டி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வாங்க. கண்டிப்பாக மார்வடிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா அவங்க இதெல்லாம் அவங்க லைஃப்பில் பிரயோகப்படுத்துவாங்க. இந்த வழிபாடெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. எந்த மந்திரத்தையுமே இது சின்ன மந்திரம்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் மகாகால்.